பிரேக் டே மச்சான் பேரா என்னன்னு பாடுறா. ஓகே ஸ்குவாட், பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஜீம்பூல் பார்க் வந்தாச்சுங்க. இன்னும் 60 ரூபாய்க்கு டிக்கெட் வாங்கினாங்க. கொஞ்சம் ரோடு போட்டிருந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். இன்னும் நோ என்ட்ரின்னு விட்டுருக்காங்க. யானை வருமா? இது எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா ரிசர்வ் ஃபாரஸ்ட் தாங்க. காட்டு எருமையோட தலைங்க எல்லாம் உயிரோட இருந்ததுதாங்க. அதெல்லாம் நீ வந்து டபுள் மீனிங்காக புரிஞ்சுக்கலாம். 60 ரூபாய்க்கு ஒருத்தான்னு கேட்டால் மார்னிங் ஸ்குவாட் நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்துட்டிங்கன்னா இப்போ கூடலூரில் தாங்க இருக்கோம். இப்போ மார்னிங் கரெக்டாக மணி 9 மணி ஆச்சுங்க. நாங்கள் இப்போ வெளியே போகணுன்னு சொல்லிட்டு இப்போ கிளம்பிட்டோம். மார்னிங் இங்கே ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா எங்கேயாச்சும் வெளியே போகலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேங்க. எங்கேயும் போக மாட்டாங்க, இங்கே தான் ஆமாம். இல்லை பொன்னூர் பீச்சுன்னு ஒரு ஏரியா இருக்குது. அது போக பார்த்துட்டிங்கன்னா ஜீம்பூல் போகலான்ட்டு ஒரு ஐடியாவில் இருக்குங்க. நம்ம இங்கே இவ்வளோ ஹைட்டில் தாங்க வண்டியே நிறுத்தி வச்சுருக்கோம். பிரேக் டே மச்சான் பேரா என்னன்னு பாடுறா. ஆனால் நேற்று வண்டி நான் அங்கேருந்து கீழே எடுத்துகிட்டு வரும்போது பார்த்துட்டிங்கன்னா பிரேக் ஏதோ ஒரு சவுண்டு கேட்டுச்சுங்க ஃப்ரண்ட்டில். அப்புறம் என்னாச்சுன்னு நான் பார்த்தேன், ஏவிஎஸ் வால்வு ஏதாச்சும் கட் ஆயிடுச்சான்னு நினச்சிட்டேன். அப்புறம் தான் பார்த்தா தெரியுது பேடு சுத்தமாக இல்லைங்க. 1 hour later. முடிச்ச மத்தியானம் மணி இப்போ ஒரு 2 o'clock ஆச்சுங்க. இதுக்கப்புறம் ஈவினிங் தான் நாங்கள் எங்கேயாச்சும் வெளியே போகலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இதெல்லாம் தான் போனோம்னா நம்ம மேலே இன்னொரு வீட்டுக்கு போக முடியுங்க. ஸோ கீழே ஒரு வீடு இருக்குது. இப்போ நம்ம மேலே தாங்க போயிட்டுருக்கோம். அது அந்த நாய் இல்லடா, ஓகே ஸ்குவாட், நம்ம இந்த மேல் வீட்டுக்கு வந்தாச்சுங்க. ஆக்சுவலாக பார்த்துட்டிங்கன்னா மேலே ஏறி அங்கேயே ஒரு வழி ஆகிட்டோங்க. இப்போ காட்டுறோம் பாருங்க நாங்கள் எங்கே இருக்கோம்னு சொல்லி. hours later. ஓகே ஸ்குவாட், நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்துட்டிங்கன்னா நம்ம இப்போ ஜீம்பூல் பார்க் போயிட்டு இருக்கோங்க. 2 வண்டியில் போகலான்னு தான் பார்த்தோம். அப்புறமா பார்த்துட்டிங்கன்னா மாப்பிள்ளையோட பைக்லேயே கிளம்பிட்டேங்க ஸ்குவாட். ஓகே, பார்த்துட்டிங்கன்னா போகிற ரோட்டில் பயங்கரமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதாங்க நான் ஃபஸ்ட் டைம் ஜீம்பூல் போகிறேன். அங்கே பார்த்துட்டிங்கன்னா ஏகப்பட்ட அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் இருக்குது. அது போக ரோப்லைன் ஜிப்லைன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. முடிஞ்ச டைம் வந்து அதுக்கு போய் பார்க்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் அங்கே ஒரு மியூசியம் இருக்குது, அதையும் போய் உள்ள போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாங்க ஸ்குவாட். ஓகே ஸ்குவாட், போகிறதுக்கு முன்னாடி பார்த்துட்டிங்கன்னா இங்கே செக் போஸ்ட் இருக்குங்க. அது இப்போ பிரச்சனை இல்லை, வரும்போது ஏதாச்சும் கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே பைக்கெல்லாம் செக் பண்ண மாட்டாங்க. ஏமாச்சான் என்ன எடுத்துகிட்டு போகிறாங்கண்ணா? இல்லை அவ்வளோதானா? அவ்வளோதான்டா. நீங்கள் எவ்வளோ தூரம் போகிறேன்? நான் ரொம்ப தூரம்னு நினச்சிட்டு. ஓகே ஸ்குவாட், பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஜீம்பூல் பார்க் வந்தாச்சுங்க. பார்த்துட்டிங்கன்னா இதாங்க ஸ்குவாட் பார்க்கோட என்ட்ரன்ஸுங்க. ஸோ இங்கே அடுத்த பார்த்துட்டிங்கன்னா டிக்கெட் எடுக்கிறதுக்காக வெயிட் பண்ணிருக்கோம். பார்த்துட்டிங்கன்னா ஒரு டிக்கெட்டுக்கு பர்சனுக்கு வந்துட்டு 60 rupees சார்ஜஸ் பண்ணுறாங்க. ஓகே ஸ்குவாட், பார்த்துட்டிங்கன்னா இப்போ நம்ம பார்க்குள்ளே கிளம்பியாச்சுங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் நம்ம பைக்கில் தான் போகிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா வேணால் நம்ம பைக்கை நிறுத்திட்டு நேராக நடந்து போகலாங்க உள்ளுக்குள்ளே. காரில் வந்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் தாங்க, அதுக்கப்புறம் பார்க்கிங் பண்ணலாம். அப்போ பார்த்தீங்களா பார்க் இருக்குது, சில்ட்ரன்ஸ் பார்க் இருக்குது. இங்கே ஃப்ரெண்ட்லி சில்ட்ரன்ஸ் பார்க் வச்சுருக்காங்க. வெல்கம் டு ஸ்விமிங் பூலா. ஸ்விமிங் பூலாடா இது? கொஞ்சம் ஆஃப் ரோடிங் பண்ணி வர மாதிரி தாங்க இருக்குது ரோடெல்லாம். ஆனால் நல்லா தாங்க இருக்குது ஸ்குவாட். இன்னும் 60 ரூபாய்க்கு டிக்கெட் வாங்கினாங்க. கொஞ்சம் ரோடு போட்டிருந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். இந்த ரோட்டில் நடந்து போகிறதே பெரிய விஷயமேடா ஸ்குவாட். பார்த்துட்டிங்கன்னா அது வரைக்கும் ரொம்ப மோசமாக இருந்துச்சுங்க ரோடு. இங்கே கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்குது. மேலே ஏற இன்னும் மோசமாக இருக்குது பாய். இப்போ நம்ம வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா லைட்டாக மேலே தாங்க போயிட்டுருக்கோம். என்னது நீர்வீழ்ச்சி வாட்டர் ஃபால்ஸ் இருக்குங்க ஜீம்பூரில். ஓஹோ, ஜிப்லைன், அதுக்கப்புறம் வாட்டர் ஃபால்ஸ் எல்லாம் இருக்குங்க ஸ்குவாட். உள்ளே போகிறதுக்கு முன்னாடி பார்த்துட்டிங்கன்னா என்ட்ரன்ஸில் கொஞ்சம் தள்ளி வந்துட்டோம்னா இங்கே ஒரு கடை இருக்குங்க. பரவாயில்ல, அங்கேருந்து டயர்டை சாப்பிட்டு வந்தவங்களாம் இங்கே சாப்பிட்டுக்கலாம். வே பிரிட்ஜ் மாதிரி இருக்குது. ஓ, இது பாலம். ஏன் இந்த பக்கம் தான் நினைக்கிறேன். நாங்கள் இந்த பக்கம் தான் போனோம் ஒரு டைம். இல்லாட்டி வண்டி நிறுத்தி நடந்து போயிடலாமா? நீ இறங்கி நடந்து வா, அப்புறம் நீ வர.
ஜிப்லைன்டா யானை வருமா? பார்த்து பார்த்து பார்த்து. என்ன நோய் ட்ரீட் விட்டுருக்காங்க. ஸ்பாட் பார்த்துட்டிங்கன்னா நாங்கள் ரூட் மாறி வந்துட்டுருங்க. அவங்க ஒரு பக்கம் போயிட்டாங்க, நாங்கள் ஒரு பக்கம் வந்துட்டோம். அவங்க பார்த்துட்டிங்கன்னா ஆக்சுவலாக அந்த 2 பேர் அந்த கடையாட்டம் இருந்துச்சுங்க, அதுலேருந்து அவங்க நேராக போயிருக்காங்க. நம்ம தெரியாமல் லெஃப்ட்டில் விட்டு அது வழியாக வந்துட்டோம். ஆக்சுவலாக நாங்கள் இதில் தாங்க நேராக போயிருக்கணுங்க, அதை விட்டு நாங்கள் லெஃப்ட்டில் வளைஞ்சது தான் பெரிய தப்பு பண்ணிட்டோம். ஓகே ஸ்குவாட், இது எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா ரிசர்வ் ஃபாரஸ்ட் தாங்க. ஓகே ஸ்குவாட், பார்த்துட்டிங்கன்னா இப்போ நம்ம நேராக வண்ண மீன் கண்காட்சி இடத்துக்குள்ளே தாங்க போயிட்டுருக்கோம் ஜீபோலில். அந்த மீன் கழுத்து வச்சுருக்கேன். பார்த்துட்டீங்கன்னா இப்போ மீன் பண்ணையம் பார்த்தாச்சுங்க. அடுத்த நேரம் அது பாத்ரூம் போகிற வழியாடா. சொல்ல வேண்டியதானே இங்க பாதை இல்லை என்று. நான் எங்கு போனாலும் பொத்தி கொண்டு பேசாமலே பின்னால் வருவீர்களா? லகட பாண்டியா. நான் கூட சரி அவர் மேலன்னு சொன்னது வந்து பண்ண இருக்கு மேலே போகணும்டா. நம்ம ஆக்சுவலாக பார்த்துட்டிங்கன்னா நாங்கள் இந்த வழியாக மேலே போனோங்க. நாங்கள் சுற்றி பாத்ரூம் போகிற வழியில் போயிட்டு இருந்திருக்கோம். ஓகே, இதுக்கு மேலே ஒரு மியூசியம் இருக்குங்க ஸ்குவாட். ஓகே ஸ்குவாட், இதுதான் பார்த்துட்டிங்கன்னா மியூசியம்ங்க. ஸ்குவாட் இங்கே பார்த்துட்டிங்கன்னா ஒரு பெரிய எலும்பே வச்சுருக்காங்க. இது ஒரு யானையோட தான் இருக்கலாம், இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு அனிமலோட தான் இருக்கலாம். ஆனால் பார்த்துட்டிங்களா எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. ஓகே ஸ்குவாட், அடுத்ததாக பார்த்துட்டிங்கன்னா இதெல்லாம் வந்துட்டு விதையெல்லாங்க ஸ்குவாட். அதுவும் பார்த்துட்டிங்கன்னா இதெல்லாம் மூவ்மெண்ட் ஆகுதுங்க, தள்ளா டோர் மாதிரி. பரவாயில்லைங்க, பார்க்குறவங்க ஃப்ரீயாக பார்க்கணும் சார். அதை பார்த்துட்டிங்கன்னா ஒவ்வொரு செடியோட பிளானட்டோட இந்த சீட்ஸையும் எடுத்து தனித்தனியாக வச்சுருக்காங்க, பிரித்து. அதுக்கடுத்துதான் நான் உங்களுக்கு காட்ட போகிறது தான் இன்னும் கொஞ்சம் மிராக்கலாக இருக்க போகுதுங்க. காட்டெருமையோட தலைங்க. கங்குவா படத்தில் பார்த்துருப்பீங்க, அடிக்கடி இந்த மாதிரி நிறைய காட்டிட்டு இருப்பாங்க. இதில் வந்துட்டு காட்டெருமையோட போன்ஸு. ஸோ அதுவும் காட்டெருமையோட தான் இருக்குன்னு நினைக்கிறேங்க ஸ்குவாட், அங்கே வச்சிருந்த எலும்பும். அது மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்துட்டிங்கன்னா மானோட தலையும் இருக்குங்க. மானோட அந்த கொம்பு, அந்த மேல் மண்டையோட வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா பதப்படுத்தி வச்சுருக்காங்க நிறைய விஷயத்த, வேறு அந்த மாதிரி நினைக்கிறேங்க. இது ஏதோ விலங்குன்னு நினைக்கிறேன், அது பேர் போடல. பட் ஆனால் மான் குட்டின்னு நினைக்கிறேங்க. ஆமாங்க, மான் குட்டி தான். இது வந்துட்டு பாம்பு, கோப்ரா, அதையும் பதப்படுத்தி வச்சுருக்காங்க. இதெல்லாம் உயிரோடு இருந்தது தாங்க, அதெல்லாம் பதப்படுத்தி வச்சுருக்காங்க. ஸோ இதையும் நம்ம டச் பண்ணாமல் பார்க்கலாங்க. இங்கே பார்த்துட்டிங்கன்னா இது பாருங்க ஸ்குவாட், இது பூச்சிங்க, பெரிய சைஸ்ல இருக்கு. குட்டி குட்டி அந்த புழு, அது குட்டியா இல்லை, அந்த புழு தான் பெருசா இருக்குதுன்னு தெரிஞ்சு தவக்காய் தலைகளா போட்டிருக்காங்க. அது போக டைனி கோல்டன் டாட்டாய்ஸ். டாட்டாய்ஸா? ஆமாங்க, குட்டி. ஆமாங்க ஸ்குவாட். இந்த கல்லெல்லாம் என்னது? கல்லெல்லாம் எடுத்து இது பண்ணி வச்சிருக்காங்க. ஒரு கல்லுப்பா, அது நம்பர்லாம் போட்டு வச்சிருக்காங்க. ஸ்டோன்ஸ், இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் எல்லாம் எடுத்துட்டு டிஸ்ப்ளே பண்ணிருக்காங்க. ஓகே ஓகே ஓகே. இது பார்த்தா வெள்ளி மாதிரி இருக்கு பாத்தீங்களா? நல்லா மொத்தத்துல வந்து ஒரு ஒரு கல்லுன்னு தரணும். அது என்னென்ன மாதிரி கல்லு இருக்கு? கல் எந்த நம்ம பூமி ஏற்றல, ஆமா மேல ஒரு கல்லு, அது கீழே ஒரு கல்லு, கீழே ஒரு கல்லு, இப்படி ஆழமா போகுதுல, அந்த மாதிரி டிஸ்ப்ளே பண்ணிருக்காங்க. அதெல்லாம் பாத்துட்டோம்ண்ணா. ஓகே ஸ்குவாட், பார்த்துட்டீங்கன்னா நாங்கள் இப்போ அந்த ஃபிஷ், அந்த மீன் பண்ண, அதுக்கப்புறம் அந்த மேலே இருக்க மியூசியம் எல்லாம் பார்த்துட்டாங்க. சுத்தி பாக்குறாரு, சுத்தி பாக்குறாரு இல்ல, இது ஆபீஸ் எங்க? அக்வேரியம் முடிஞ்சு, அதுக்கப்புறம் மேல மியூசியம் முடிஞ்சுங்க. ஓகே, எந்த இடத்துலங்கக்கா? அதுக்கு இன்னும் போகலைங்க. ஜிப்லைன் க்ளோஸ்ல இருக்க மாதிரி இருக்கு. திருப்பூருங்க இருக்கா? ஆமா, சரி ஓகேங்க.
ஓகேண்ணா தேங்க்ஸ். ஓகேங்கக்கா தேங்க்ஸ்க்கா. ஓகே ஸ்குவாட், பார்த்துட்டீங்கன்னா நம்ம அந்த பக்கம் போனால் ஜிப்லைன் அது நிறையா இருக்குங்க, வியூ பாயிண்ட்லாம் இருக்கா. ஸோ அடுத்த இதை முடிச்சுட்டு நம்ம அங்கே தாங்க போகிறோம். ஓகேங்கக்கா. ஓகே ஸ்குவாட், பார்த்துட்டீங்கன்னா அடுத்த நாங்கள் கீழே இறங்கி போயிட்டு இருக்கேங்க. அங்கேருந்து ஆஃபீஸர் நல்லா பார்த்துட்டீங்கன்னா இங்கே நிறைய இருக்குன்னு சொல்லி சுற்றி பார்க்கறதுக்காக சொல்லிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பக்கம் போயிட்டா திரும்பி வரவே மாட்டீங்கன்னு தான் சொல்லிட்டு இருந்தேன். கடைசியே வராது. அப்படி சொல்லுடா, நீ வந்து டபுள் மீனிங்கா புரிஞ்சுக்கிட்ட. பின்னாடிதான் இருந்தா இங்க ஏதோ செடியெல்லாம் இங்க பாருடா, இதெல்லாம் வறண்ட தாவரம்டா. வாடா. வறண்ட தாவரமா? உள்ள வறண்ட நிலை தாவரம்டா இதெல்லாம். கேக்டஸ். ஸ்குவாட் காட்டன் இதுங்க. ஒரு ஜூம் போய் காட்டுறதோ இங்க தெரியுது பாருங்க. இதை நீங்க மலைக்காட்டுல மட்டும் தான் பார்க்க முடியும். அழகா இருக்கு. ஓகே ஸ்குவாட், அடுத்ததா பாத்துட்டீங்கன்னா இது தாவரவியல் பூங்காவாமாங்க. ஸோ இதுக்குள்ளதான் போலான்ட்டு இருந்தேன். மச்சான கூப்பிட்டா வரமாட்டேன்ட்டான். ஏன்னா அவன் ஆல்ரெடி இங்க வந்து காட்டிக்கு இதுக்குள்ள வரலடா நீயே போய் பார்த்துட்டு வந்துட்டான். இதுல லாஸ்ட் டைம் பாம்பெல்லாம் பார்த்தேன்னு சொல்லி வச்சிருந்தாங்க. ஏய் என்னடா இதெல்லாம்? இது ஏதோ ஹாலிவுட் படத்துல எல்லாம் கட்டி தொங்கிட்டு இருப்பான் இல்லை கொண்டு ஒரு மியூசியம் குள்ள அந்த மாதிரி இருக்குது. அந்த மாதிரி தான் இருக்குது. ஓகே ஸ்குவாட், பார்த்துட்டீங்கன்னா நம்ம ஜிம்பூல் பார்க்கை சுற்றி பார்த்துட்டாங்க. ஆனால் 60 ரூபாய்க்கு ஒருத்தான்னு கேட்டால் கம்மின்னு தான் நான் சொல்லுவேன். அவ்வளோக்காலாம் ஒன்றும் சுற்றி பார்க்குற அளவுக்கு இல்லைங்க. நான் தான் மாப்பிள்ளை ஆக்சுவலாக இந்த இடத்துக்கு போகணும்னு சொல்லி கட்டாயப்படுத்தி இழுத்துட்டே வந்தேன். ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி இங்கே வந்து இல்லை அவன் சொன்னேன் அப்பயே வேண்டாம்னு சொல்லி. பட் ஆனால் இங்கே சுற்றி பார்த்ததுல என்ன இருந்துச்சுன்னா ஒரு மியூசியம் இருந்துச்சு. அது போக அந்த வண்ண மீன் கண்காட்சி இருந்துச்சுங்க. வீட்டுல இருந்து நடந்து வரலான்ட்டு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆமா, ட்ரக்கிங் போவாங்க. இல்ல நடந்தெல்லாம் போனா அந்த அளவுக்கு ஒர்த்து இல்ல. ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் போயிருக்கேன், வேணாண்டா வேணாண்டா அப்படின்னு சொன்னேன். நல்ல வேலை வண்டியில கூட்டிட்டு வந்தாங்க. வண்டி நாங்கதான் நிக்குது. ஆனா அவ்வளவு தூரம் ஆஃப் ரோடிங் பண்ணி வந்து எல்லாமே இங்க வந்து சுத்தி பார்க்க நிறைய எக்ஸைட்மெண்ட் இதெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. புளித்தோலை உரிச்சு வச்சிருக்காங்க, சிங்கத்தை சிதைச்சு வச்சிருக்காங்க எல்லாம் சொன்னாங்க. ஆனா அந்த பார்த்தா சுத்தியும் ஏதோ பாலடைஞ்ச இந்த இடத்துக்குள்ள சுத்தின மாதிரி இருந்துச்சுங்க. பட் ஆனா நேச்சர் கூட இருக்க மாதிரி நல்லா தான் இருக்குது. பீஸ்ஃபுல்லா அமைதியா இருக்குங்க. மற்றபடி அதெல்லாம் குறை சொல்ல மாட்டேன். சுத்தி பார்க்கறதுக்கு இன்னும் 2-3 லொகேஷன் வச்சுக்கலாம். ஜிப்லைன் இருக்கு, ஆனா அதுக்கு அங்க டோக்கன் ஒரு ஆளுக்கு 300 ரூபாய் ஸ்குவாட். அந்த பார்க்கும்போது பாத்தீங்கன்னு வச்சுக்கோவேன், இந்த பூவாலேயே அப்படியே ஃபுல்லா நிறைஞ்சிருக்கும். ஆனா இப்ப அந்த மாதிரி சீசன்ல வரணும்டா இங்க எல்லாம். அந்த இப்ப வந்து கரெக்டா இருக்கும். உனக்கு இதுவே அழகாதான் தெரியும். செப்டம்பர் அந்த ரேஞ்சிலயா? ஓகே ஸ்குவாட், பார்த்துட்டீங்கன்னா நாங்க ஜிம்பூல்ல இருந்து கிளம்பிட்டாங்க. ஸோ சுத்தி பார்க்கறதுக்கு அவ்வளோக்கா இது இல்லை. மறண்டா